2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன பட்டை. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. கரிஞ்சிடக்கூடாது. ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும். இது தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. 10-15 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கறிவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்க பிடிக்குன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாங்க. நாங்கள் எப்போவுமே எங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம். வெங்காயம் ஓரளவு வதங்கின அப்புறம் 2 வரமிளகா சேர்த்துக்கிறேங்க. உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகா நீங்கள் சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுட்டு 2 தக்காளி பழம் நல்லா பழுத்தது சேர்த்திக்கிறேங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு மூடி தேங்காய் துருவல் சேர்த்திக்கிறேங்க. இது கூடவே நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருந்த கொத்தமல்லி சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு கடுகு சோம்பு போட பிடிக்குன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எம்டியாக தான் குழம்பு வச்சுருந்தேன், அதனால் நான் இவ்வளோ மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடலாம். கொஞ்ச நேரத்துலேயே குழம்பு இந்த மாதிரி நுரக்கட்டி வருங்க. இந்த நுரையை எப்போவுமே பாத்திரத்தை விட்டு கீழே விட்டுறக்கூடாது. டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. அவ்வளோதாங்க, ஓரளவு தண்ணி வற்றிருச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு எங்கள் வீட்டில் வாரத்தில் 2-3 தடவை பண்ணிடுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.